காட் காட் இஸ் குட். மறுபடியும் தேவன் நம்ம இப்படி ஒன்றாக கூட்டி சேர்த்து இருக்கிறார். அந்த வசனம் நிறைவேறுகிறது பாருங்கள். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாகிய கர்த்தர். ஆமா, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆமா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜேஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல மொத்தம் 15 சப்ஜெக்ட். அதுல 13வது சப்ஜெக்ட் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். அதிலே மொத்தம் 5 வகுப்புகள். அதுல இன்றைக்கு நமக்கு 3வது வகுப்பு ரிஸ்க் எடுக்க பயம், ஃபியர் ஆஃப் ரிஸ்க். இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எஸ் பிரதர், யாரு கொஸ்டின் வாசிக்கிறாங்க சிஸ்டர்? Sister Grace. ஓகே, எஸ் பிரதர். தெரியாதவைகளை தெரிந்து கொள்ள யார் பயப்படுவார்கள்? வெரி குட். ஒன் வேர்ட் ஆன்சர் கிறிஸ்டின் ஜெபர். தேவனோட நல்ல உறவு இல்லாதவர்கள். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இதுக்கும் 10 மார்க் போடலாம். யாராவது ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறவர்கள் என்று எழுதியிருந்தாலும் கூட 10 மார்க் போட்டுக்கொள்ளலாம். நல்லா பாருங்க, அங்கே பேஜ் 57ல செகண்ட் பேராகிராஃப்லேயே பார்த்துருவோம். வேதாகமம் 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லுகிறது. உண்மையாகவே நீங்கள் தேவனோடு மகத்துவமான உறவு வைத்திருந்தால் தெரியாதவைகளை குறித்து நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்காலத்தில் என்ன இருக்கிறது என்று அறியாமல் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவரையே நீங்கள் அறிவீர்கள். உங்களை காயப்படுத்துவதற்காக தேவன் எதையும் எப்பொழுதும் செய்ய போவதில்லை. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ மகத்துவமான உறவு வைத்திருந்தால் அல்லது தேவனோடு நல்ல உறவு இருந்தால் அவர்களுக்கு ரிஸ்க் எடுக்க பயம் வராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மகத்துவமான உறவில் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? அனுதின வாழ்க்கையில எப்படி இருப்பார்கள்? சும்மா எல்லாரும் யோசிங்க, ரேண்டமா யோசிங்க. சந்தோஷமா சமாதானமா இருப்பாங்க. வேற பதட்டமா இல்லாமல் இருப்பாங்க. பதஷ்டம் இல்லாமல் அல்ல. இப்ப நம்ம நல்ல உறவுலதான் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம். அதெல்லாம் நல்ல பாயிண்ட் பாருங்க. இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, இது ஒரு ஈகர்னஸ், ஒரு தாகம் வர்றது, அதெல்லாம் நல்ல உறவு இல்ல? தேவனை இன்னும் அறிந்து கொள்ளுவது, சோ இதெல்லாம் நாம் நல்ல உறவுல இருப்பதற்கு அடையாளம். வேற என்ன சொல்லலாம்? யோசிங்க. நிறைவான சமாதானம். ஓகே, பேட் ரிப்போர்ட் வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள். ஓகே, இதுல எல்லாம் நம்ம எல்லாரும் தேறி இருக்கோம். அதாவது சிலருக்கு சந்தேகம் வரும், நான் உறவுல இருக்கிறேனா இல்லையா என்று. ஸோ இதெல்லாம் அடையாளங்கள், நல்ல அடையாளங்கள். முன்னை விட பாருங்க, பயம் குறைஞ்சிருக்கு, எதிர்காலத்தை குறித்த பயம் சந்தேகம் எல்லாம் குறைஞ்சிருக்கு, அவிசுவாசம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அது மாத்திரமல்ல, நான் விசுவாசிக்கிறேன், முன்பை விட தேவனை நீங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் அதிகமாக சிந்திப்பீங்க. வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்து கொள்ளுவீர்கள், அதிகமாக, முன்பை விட அதிகமாக. இதெல்லாம் உறவுதான். ஒரு தாகம் இருக்கு பாருங்களேன், இந்த வகுப்புக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் இல்ல, அது உறவு. வெரி குட். வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொள்வது. வரிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்கள்னா, இருதயத்துல சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், நன்றி சொல்லுவார்கள். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த காரியம் லேசா வாய்த்திருது. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா, நான் கார் டிரைவ் பண்ணிட்டு போறேன்,
இங்க ரொம்ப டிராஃபிக், ரொம்ப கிரவுடு, உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு கார் பார்க்கிங் கிடைச்சிட்டா நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அது உறவு. ஒரு இடத்துல போகிறோம், சிக்னல் வந்து கிரீன் ஆயிருந்தா தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே உறவைத்தான் காண்பிக்கிறது. ரைட், வெரி குட். காட் இஸ் குட். ஸோ நம்ம எல்லாருமே நல்ல உறவுல இருக்கிறோம். எனவே நீங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டீர்கள். இதுல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நம்முடைய எதிர்காலத்தை தேவனே பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி தருவார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வாழ்க்கையில தப்பாக ஒரு முடிவெடுத்தாலும் அதை நன்மையாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நாம் தகப்பனாக கொண்டிருக்கிறோம். அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒருவேளை டேஞ்சிபிளா அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டிய அவசியம் இல்லை. எது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சிலர் நினைப்பாங்க, எனக்கு வந்து தெரியல என் கூட தான் இருக்காரா இல்லையா. அவர்களை குறித்து தேவன் சந்தோஷப்பட மாட்டார். யாரை குறித்து சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஏம்மா நீ என்னதான் நடந்தாலும் சரி, மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பூமி சமுத்திரத்துல மூழ்கினாலும் சரி, என் தேவன் என்னை பற்றி சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு விடுகிற தேவன் மாத்திரமல்ல, எழுதி தந்திருக்கிற எல்லா நன்மைகளினாலும் உங்களை நிரப்புவரை அவர் கைவிட மாட்டார். அதான் அதுக்கு பொருள். யோசிப்பு பாருங்க, நம்ம அளவுக்கு கூட அவன் உறவுல இருந்திருக்க மாட்டான்ல. ஏன்னா அவனுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இல்ல, வேத புஸ்தகம் இல்ல. ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு போகும்போது, எப்பா நீ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் வருகிறதே அதற்கு தான் இல்லையா? உங்களில் பலர் வந்து பாத்தீங்கன்னா தேவனை இந்த அளவுக்கு நம்ம அறியல. ஃபர்ஸ்ட்ல இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக அறிகிறோம். எதுக்கு? தேவனுடைய மிக சிறந்ததை பெற்றுக்கொள்ளுவதற்கு இல்லையா? பிரதானமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு இளைப்பாறுதல் வந்திருக்கு பாருங்க. ரெஸ்ட் இந்த சென்ஸ், ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆல்சோ இல்லையா? தேவன் என்ன குறித்து திருப்தியா இருக்கிறார் என்கிற வெளிச்சம் வர 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 அருமையானவர்களே, உங்களுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் வருகிறது. இதையெல்லாம் செய்கிறவர் தேவனுடைய ஆவியானவர். எதற்காக? எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களை கைவிடாது இருக்கும்படியாக. ஆமென். அவருடைய ஆசீர்வாத வளர்ச்சிக்கு தடையே கிடையாது. அதாவது கால தாமதமே கிடையாது. நாம் இன்னும் அதிகமாக பெறப்போகிறோம். எனவே நீங்க தைரியமாக இருங்க, ரிஸ்க் எடுங்க. ஆண்டவர் ஒரு வேலையை சொன்னாருன்னா இந்த நபருக்காக நீ கூப்பிட்டு பேசு, அவருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடு, உற்சாகப்படுத்து, ஒரு பிரேயர் பண்ணுன்னு சொன்னா உடனே போனை எடுத்து அடிச்சிருங்க நீங்க. சரிங்களா? உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் ஒருவேளை 10-20 வருஷத்துக்கு முன்பதாக காயப்படுத்தி இப்போ ஒதுங்கி இருப்பாங்க இல்லையா? நீங்களாம் கனடா வந்துட்டீங்க, அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம். அந்த காயங்களை எல்லாம் மாற்றி அவங்கள கூப்பிட்டு ஆசீர்வதியுங்கள். அப்படியே ஏதோ ஒரு ஊழியத்தை ஆரம்பியுங்கள். நீ அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுங்க. என்னால என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது கேள்விக்கு போயிடும் பிரதர். தெரியாதவைகளை குஷ்டரோகிகள் கதாநாயகர்களாக காரணம் என்ன? வெரி குட், ஒன் வேர்ட் ஆன்சர் கிரேஸ் சிஸ்டர். ஆபத்து சூழ்நிலை இருந்த போதும் ரிஸ்க் எடுத்தார்கள். கரெக்ட், அவ்வளவுதான், சிம்பிள். குஷ்டரோகிகள் கதாநாயகர்களாக காரணம் என்ன? ஷார்ட்டா நீங்க எதையும் பார்க்காம சொல்லுங்க, என்ன ரிஸ்க் எடுத்தாங்க? அவர்கள் அந்த சீரியர் எல்லாம் அந்த தேசத்துக்கு போய் எல்லாம் சுதந்திரிச்சு கொண்டார்கள். வெரி குட். அவங்க என்ன சொல்றாங்க? இங்க இருந்தாலும் நம்ம மடிந்து போவோம், அங்க போனாலும் மடிந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரிஸ்க் எடுத்தார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய மேட்ரு. ஆமா, அப்ப ஆண்டவர் பாருங்க, யார் மூலமாகவும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். சமுதாயத்தினால் தள்ளப்பட்ட அந்த குஷ்டரோகிகள் மூலமாக இஸ்ரவேலர்களுக்கு பெரிய ஒரு செழிப்பை கொண்டு வந்த தேவன், மறந்து போகாதீங்க. ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன் அடிக்கடி, அவருடைய வழிகள் நமக்கு தெரியவே தெரியாது.
எந்த வழியிலே நம்மை விடுவிப்பார், எந்த யார் மூலமாக நம்மை உயர்த்துவார். நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய இருதய கதவு திறந்தே இருக்கணும், ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கணும். யார் மூலமாவது தேவன் நமக்கு ஒத்தாசை தருவார். சரிங்களா? யார் மூலமாகவும் தருவார். ஆமென். அவருக்கு உங்கள் சூழ்நிலையை மாற்றி அமைக்க பல ஆயிரக்கணக்கான வழிகள் உண்டு. அதுல ஒரு வழியும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன செய்யணும்? அவரை நம்பி இளைப்பாற வேண்டும். ஆமென். எப்படி விடுவிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுவிப்பார் என்று எலிசா யோசித்திருந்தால் இப்படி சொல்லி இருக்க மாட்டான். நாளைக்கு இந்த நேரத்துல இருந்து உங்களுக்கு பசி இருக்காது, பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லி இருக்க மாட்டான். பாருங்க, எப்படின்னு யோசித்தா சொல்லி இருக்க முடியாது. நீங்களும் யோசிக்காதீர்கள், தைரியமாக சொல்லுங்கள். சரிங்களா? ஒரு ஒரு பெரியவர் வந்தாரு பாருங்க சர்ச்சுக்கு. ஒரு டாக்டர் ரிப்போர்ட், மெடிக்கல் லேப் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு என்னன்னு சொன்னா, அவருடைய கிராண்ட் சன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா டயபெட்டிஸ், ஹை சுகர் 400+. அவன் என்ன நைட்ல தூங்கவே முடியாது அவனால. எனவே ஸ்கூல்ல போய் தூங்கி இருக்கிறான். அவனால கண்ணை முழிச்சு கவனிக்க முடியல. உடனே ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க, தம்பி நீங்க வர வேண்டானே. அவங்க அம்மா அப்பாட்ட பேசி 6 மாசமா ஸ்கூலுக்கே போகல. ஒரு 20 நாட்களுக்கு முன்பதாக என்னை அழைத்தார். எனக்கு அது ஞாபகம் இல்லை. அப்போ ஐயா உங்க செய்தியெல்லாம் கேட்டையா, நல்லா இருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணணும். என்ன ஐயான்னு, என் கிராண்ட் சன் இந்த மாதிரி ஸ்கூல் போக முடியாம இருக்கா, எங்க இருக்கிற, பக்கத்துல இருக்கிறானான்னு கேட்டேன். சரிங்களா? தலையில கை வைங்க. ஏசு நாமத்துல சுகர் லெவல் நார்மல் ஆயிற்று. அவ்வளவுதான் நான் சொன்னேங்க. ஏசு நாமத்துல உள்ள பவரை பாருங்க. முந்தா நாள் சர்ச்சுக்கு 2 லேப் டெஸ்டையும் கொடுத்துட்டார். கம்ப்ளீட்டா 90 to 110 இருக்குது பாருங்க. ஸ்கூல்ல சேர்த்தது பெருசு இல்ல. ஸ்கூல்லே சொல்லிட்டாங்களா, இவன் நார்மலா நல்லா படிப்பாங்க, அதனால 10th ப்ரொமோட் பண்ணிட்டோம்னாங்களாம். அப்போ நீங்கள் இப்படி ரிஸ்க் எடுத்து சொல்ல ஆரம்பிங்க. ஆமா, ஐயோ ஒருவேளை நடக்கலைன்னா என்ன செய்யறது? அருமையானவர்களே, நான் அப்படி ரிஸ்க் எடுத்ததுனாலதான் இப்ப நிறைய காரியங்கள் நடக்குது. இன்றைக்கும் சில காரியங்கள் நடக்கவில்லை, நான் கவலைப்படுவது இல்லை. ஏனென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்ய முடியல, நாசரேத்து ஊர்ல அற்புதம் செய்ய முடியும். எல்லாத்துக்கும் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் நமக்கு இருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, சோ குஷ்டரோகிகள் ரிஸ்க் எடுத்தார்கள், கதாநாயகர்கள் ஆகிவிட்டார்கள். 200 தேசத்திலும் ஒருவேளை அந்த கதையெல்லாம் சொல்லப்படுகிறது. தேவன் எப்படி இஸ்ரவேலருடைய பஞ்சத்தை போக்கினார் என்று சொல்லி. 3வது கேள்வி போயிடலாம் பிரதர். குஷ்டரோகிகள் 3வது கேள்வி, தேவன் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல திட்டங்களை வைத்துள்ளார். அதை அடைய தடையாக இருப்பது என்ன விதமான பயம்? எஸ், ஜெயா சிஸ்டர் சொல்லுங்க. தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயம். வெரி குட். அதைத்தான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற பயம். பாருங்க, அதை பார்த்துருவோம், வாசித்துருவோம். 57வது பக்கத்துல 2வது பேராகிராஃப். ஒரு அபரிவிதமான வெற்றி. தோல்வியை குறித்த பயம் ஒரு பெரிய விஷயம். நாம் தோல்வியை கண்டு பயந்தால் தேவன் நம்மை என்ன செய்ய சொன்னாரோ அதை ரிஸ்க் எடுத்து செய்ய நாம் வெளியே காலடி எடுத்து வைக்க மாட்டோம். தேவன் நமக்கு நல்ல திட்டங்களை வைத்துள்ளார். அதை வாசித்துருவோமே. எரேமியா 29:11 வாசிக்கலாம். The book of Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவைகளே. அப்போ நம்முடைய நினைவை கூட அறிந்திருக்கிற தேவன். நீங்க என்னுடைய செய்தியை கேட்கும் போது பெரிய இமேஜினேஷன் பண்ணுவீங்க. என் சந்ததியார் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, இதை தேவன் நினைவிலே வைத்திருக்கிறார்.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டுமே, இந்த நினைவை தேவன் வைத்திருக்கிறார். இயேசு செய்தவைகளை செய்து அதை விட பெரிய கிரியைகளை செய்ய இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நினைவிலே வைத்து இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கு, ஒரு காரியத்தை தேவன் செய்ய சொல்லுகிறார், அதை செய்ய நீங்க பயப்படாதீங்க. திரும்ப அந்த பகுதிக்கு வருவோம். நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்று நாம் நினைப்பதினால் நாம் ஏதாவது செய்வதற்கு வெளியே காலடி எடுத்து வைக்க பயப்படுகிறோம். இதனால் நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக விளையாடுவதே பெரிய தோல்வி என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் நாம் தவறு செய்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். அப்படி நடக்கும். நாம் ஒரு தவறு செய்வதனால் தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஓடி விட மாட்டார். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. குழந்தைக்கு சொல்லித்தர்றது மாதிரி சொல்லித்தரார்ல. ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 4. ஒருபோதும் எதையும் செய்து முடிக்க முடியாதவர்கள் யார்? ஷார்ட்டா சொல்லணும். யாரு சொல்லணும்? அடுத்தது பவானி சிஸ்டரா? சொல்லுங்க சிஸ்டர் பவானி. ஒருபோதும் எதையும் செய்து முடிக்க முடியாதவர்கள் யார்? தோல்வி அடைந்து விடுவோம் என்று நினைப்பதனால் அவர்கள் ஏதாவது. ஓகே லிதியா சிஸ்டர் சொல்லுங்க. எதையும் பூரணமா செய்ய முடியாது என்ற காரணத்தினால். வெரி குட் சிஸ்டர், பவானி சொன்னதும் கரெக்டான ஆன்சர் தான். இது நல்லா இதுல இருக்குது பாருங்க. அதாவது நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், என்னால பெர்ஃபெக்டா செய்ய முடியாதோ என்கிற பயம் இருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா எதையுமே செய்ய இறங்க மாட்டாங்கல்ல. ஆமென். வாசிக்கிறேன், பேஜ் 58, லாஸ்ட் பட் ஒன் பேராகிராஃப். நீங்கள் எதையும் பூரணமாய் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் நீங்கள் எதையாவது செய்ய பயப்பட்டால் நீங்கள் எப்பொழுதுமே எதையும் செய்து முடிக்க முடியாது. அதை துணிந்து செய்ய வேண்டும். தேவன் உங்களுடைய தவறுகளை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் பெர்ஃபெக்டா செய்யணும். ஆமா, நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்காங்க பாருங்க. உங்க பிள்ளைகள் மாதிரி எங்க பிள்ளைகளுக்கும் அவங்க காலேஜ் முடிச்சாங்க, அப்புறம் ஏதோ ஜாப் பண்ணாங்க, அப்புறம் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து 15வது நாள்ல டயனாவும் ஹஸ்பண்டுக்கு அங்க மொரிஷியஸ்ல 6 months ஒரு ப்ராஜெக்ட், அந்த ஐலாண்டுல. எங்க துணைவியார் மனைவி சொல்றாங்க, ஐயோ அவளுக்கு சமையலே தெரியாது அப்படின்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு பேசுறாங்க, நீ எப்படிமா சமையல் பண்றியா அப்படின்னு. ஆமாம்மா. நீ எப்படிமா சமையல ரொம்ப கஷ்டமா நினைக்கிறீங்க? என்னமா பண்ண, எப்படி பண்ணா? நான் யூடியூபை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டேங்கிறாங்க. அப்படி இந்த அடுத்த ஜென்ரேஷன் நல்லா ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல, அவங்கள மொத்தம் கொஞ்சம் டியூன் பண்ணி விட்டுட்டா போதும். ஆமா, நம்ம பிள்ளைகள் ஒரு நாளும் அருமையானவர்களே எப்படி போக மாட்டாங்க, தவறான பாதையில போக மாட்டார்கள் என்று நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை தவறான பயணத்துல இப்போ இருக்கலாம், நீங்கள் விசுவாசிக்கிறதுனால கண்டிப்பாக கோணலான அவளுடைய வாழ்க்கை செம்மையாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் வேஸ்டா போக மாட்டாங்க, ஒருவரும் வீணாக போக மாட்டார்கள். ஓகே, சோ நிறைய சாட்சி சொல்லலாம், பைபிளே சாட்சி சொல்லலாம் இல்ல. தாவீது பாருங்க, ஆடுகளின் பின்னாக போய் கொண்டு இருக்கிறான், திடீர்னு அரசன் ஆகிறான். அங்க போன பிறகுதான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருப்பான் இல்லையா. ஆமா, இப்ப எங்க தமிழ்நாட்டுல பாருங்க, அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கிறாரு. நல்ல மனசு இருக்கு. என்ன மனசு இருக்கு? லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கவும் விடக்கூடாது. நல்ல தைரியமா இருக்காரு பாருங்க. ஒன்னும் தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேம்பஸ் ஸ்கூல்ல போயிருக்கிறாரு. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் பாருங்க, யூரோப்பியன் அழகா கட்டி வச்சிருக்காங்க ஒரு பெரிய கேம்பஸ்ல, சட்டசபை அசம்பிளி. அதுக்கு பேரே சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இன்னும் மாற்றப்படவில்லை, மாற்றப்பட முடியாது.
அதுக்குள்ள ஒரு தேவாலயம் இருக்கு, கேத்தலிக் சர்ச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறாரு. நான் இமேஜின் பண்றேன், டேவிட் அப்படிதான் போயிருப்பாரு, ஜோசப் விஜய் அப்படிதான் போறாரு. ஆனா ஒரு ஃபெய்த் இருக்கு பாருங்க. ஆமா, ஆக்சுவலா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தது எப்போன்னா அந்த லாக்டவுன் பீரியட்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னும் எனக்கு பாதி விஷயமும் தெரியாது, கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது பாருங்க. ஆமா, நம்ம அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயன்னு போயிட்டே இருங்க. ஆமா, ஏதாவது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ செய்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல இருந்தால் களத்துல தைரியமாக இறங்கி விடுங்கள். ஆமா, மோசைய வந்து ஏமாத்தி தான் கூட்டு வர்றாரு. யோசித்து பாருங்களேன், வழியில செங்கடல் வரும்பா, ராட்சதர்கள் வருவார்கள், ஒன்றுமே சொல்லல, சைலண்டா கூட்டு வந்தாரு. ஆனா வந்து அடம் பிடிச்சான். எப்படி ஆண்டவரை என்னால முடியும், நான் திக்கு வாயனா இருக்கிறேனே, எனக்கு என்ன தெரியும், நான் அந்த அரண்மனையில என்னை தேடிட்டு இருக்காங்களே, நான் கொலை செய்துட்டேனே இல்லையா. இதை விட மோசமான சூழ்நிலையில நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ரிஸ்க் இல்லைங்க, அதை விட சின்ன ரிஸ்க் தான். அவன் மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு தேவன் அற்புதம் செய்தார். நம்முடைய மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு நமக்கு நல்ல வேத புஸ்தகத்தையே கொடுத்திருக்கிறார். அதை நாம் நம்பி தேவன் செய்ய சொல்லுகிற காரியங்களை இறங்குவோம். நேற்று ஒரு கேள்வி வந்தது, உங்களில் சிலர் அதுல இருந்தீங்க. தேவன் ஒன்றை சொன்னால் உடனடியாக நாம் அதை செய்ய துவங்க வேண்டும். ஏன்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா பதில்? நான் தான் சொன்னேன் பாஸ்டர் பதில். சொல்லுங்க. என்னன்னா, எங்களை குறித்து எங்களுக்குரிய திட்டங்களை விட அவர் வைத்திருக்கும் திட்டங்கள் மிகவும் மேலானவையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரிய பிளான் வச்சிருக்காரு, அவர் பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. எனவே உடனே இறங்கிடும் அப்படி சொல்லுது அந்த புக்ல. சரிங்களா? கர்த்தர் யாரோட பேசுகிறார், நீங்க இறங்குவீங்க. ஆமா, 81வது வயதுல தான் மோசே ஊழியத்தை ஆரம்பிச்சா உங்களில் சிலர் அப்படி ஆரம்பிப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5வது கேள்வி போயிடலாம். தோல்விகளில் எல்லாம் மிகவும் மோசமான தோல்வி எது? எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி சொல்லுங்க. 89வது பக்கம் பாஸ்டர். முதல் பந்தியில ஒன்றும் செய்யாமல் முடமாகி இருக்கும் நிலையில் இருப்பதே தோல்விகள் எல்லாம் மிகவும் மோசமான தோல்வி. ஓகே, வெரி குட், கரெக்டான பதில். தோல்விகளில் எல்லாம் மிகவும் மோசமான தோல்வி ஒன்றும் செய்யாமல் முடமாகி இருக்கும் நிலையில் இருப்பதே தோல்விகளில் எல்லாம் மோசமான தோல்வி. ஓகே, அதை கொஞ்சம் அதிகமா வாசிப்போம். அடுத்த பேராகிராஃப், அதாவது பேஜ் 59ல செகண்ட் பேராகிராஃப். நீங்கள் ஒருவேளை நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் பதக்கங்களையும் விருதுகளையும் உங்கள் அலமாரியில் வைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டீரோ அதை நிறைவேற்றும்படியாக நீங்கள் அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் சுய பலத்தினாலும் சுய சக்தியினாலும் வெற்றி அடைந்திருக்கலாம், அப்படி செய்கிற நிறைய பேர் இருக்கிறார், ஆனால் அவருடைய இருதயங்களிலே அவர்கள் நிறைவாக இல்லை. தேவன் எதை செய்ய அழைத்தாரோ அதை செய்கிறவர்கள் அனுபவிக்கும் அதே சந்தோஷத்தை இவர்கள் அனுபவிப்பது இல்லை. ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நம்மில் பெரும்பாலானோர் என்ன அனுபவிக்கின்றோமோ அதை காட்டிலும் தேவன் நமக்காக அதிகமாக வைத்திருக்கிறார். தோல்வி பயத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். பைபிள்ல 2 லேடிஸ் கேரக்டர் சொல்லுங்களேன், ரிஸ்க் எடுத்தவங்க. எஸ்தர் என்ன ரிஸ்க் எடுத்தா? மாடத்துக்குள்ள போக முடியாத நேரமும் வெரி குட். செத்தாலும் சாகுறேன் நான், அந்த கோலத்தை தொட வேணும். அந்த கோலத்தை அடுத்தது என்ன ரிஸ்க் எடுத்தா? இல்ல எஸ்தர் இன்னொரு ரிஸ்க் எடுத்தது பாருங்க. அவ முருதைக்காக சொல்லி விடுறா, ஏமா நீ ஒரு யூத குலத்தை சேர்ந்தவள் என்று சொல்லிடாதேங்கிறான். ஒண்ணு. அப்புறம் எத்தனை மாதம் ப்ரிப்பரேஷன் நடந்தது பியூட்டி பார்லர்ல? 6 மாதம்.
12 மாதம் 6 மாதம் 6 மாதம் என்று 12 மாதம் கமிட் பண்ணிருக்கா பாருங்க. எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. அவ என்ன நினைச்சிருப்பா? நான் ஏமாத்தி இங்க படுத்திருக்கேன், அரசாங்க செலவுல என்னை ப்ரிப்பேர் பண்றாங்க, மசாஜ் பண்றாங்க, இதெல்லாமோ பண்றாங்க. 12 மாதம் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? மிஞ்சி போனா சாக தானே செய்யணும், ரிஸ்க் எடுத்துருவோமே. கரெக்டா இல்லையாங்க? அவளுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்ல. ஒரு வருஷம் பாஸ்டர். அதான் 1 வருஷம் 12 மாதம். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் பாருங்க. ஓகே, வேற வேற லேடிஸ் யாரு பைபிள்ல? ராகாப்பு பெரிய ரிஸ்க் எடுத்தா. வெரி குட். அவ அசரவே இல்லை பாருங்க. நம்ம தேவனை பற்றி அவள் அறிந்திருந்தாள். என்ன அறிந்திருந்தா பாருங்க, என்னையும் உங்கள் தேவன் பாதுகாப்பார் என்கிற அந்த வெளிச்சம் வந்தது பெரிய ஆச்சரியம் இல்லையா? தைரியமா ஒளிச்சு வைக்கிறா. வேவுகாரர்களை கண்டுபிடிச்சா இவ்வளவு உடனே காலி பண்ணிடுவாங்க. இன்னும் 2 பெண்கள் யாரு ரிஸ்க் எடுத்தாங்க? மோசேயோட மதர். மோசேயோட மதர் 3 வருஷமா 3 மாதமா ஒளிச்சு 3 மாசம் ஒளித்து வைத்திருந்தா. பிறகு நிறைய கேரக்டர் சொல்லுங்க. அந்த நதியில போட்டதும் ரிஸ்க் எடுத்து தானே பாஸ்டர். பெரிய ரிஸ்க் இல்ல? எப்படி முடியும்? முதல்ல பாம்பு. வேற எந்த லேடிஸ்? வேற எந்த பெண்கள்? ரூத் எடுத்த ரிஸ்க் மிகப்பெரிய ரிஸ்க் இல்லையா? வேற யாரு லேடிஸ் பெண்கள்? டெபோரா. எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பாருங்க. யுத்தம் துவங்கும் முன்னாடியே சொல்ற பாரா கிட்ட, தளபதிட்ட, தேவன் நமக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. இல்ல காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றா. இப்படி அவர் சொல்லவில்லையா, சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று அவர் சொல்லவில்லையா? ஏன் பாராக் பயப்படுறா? எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தா யுத்த வீரர்களை இவ முன்ன நின்று நடத்துற பாருங்க. சோ எனவே ஒருத்தர் சாக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. எங்க வீட்டுக்காரர் விட மாட்டாருன்னு கூட நீங்க சொல்ல முடியாது. என்ன கிறிஸ்டின் ஜப்பான்? ஆமா, சின்னதா ஆரம்பிங்க. யாரை தேவன் அதிகத்தின் மேல் அதிபதியாக உயர்த்துவார்? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்கள். நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சே சில காரியங்களை உண்மையா இருக்கிறீங்க. இதுல ப்ரிப்பேர் பண்றீங்க பாருங்க, முன்ன விட டைம் எடுத்ததுல அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறீங்க. ஆமா, தேவன் வைத்திருக்கிற மகத்துவமான உயர்வை நீங்கள் யாவரும் பெறுவீர்கள் என்று நான் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். 7வது கேள்வி போயிடலாம். 6வது 6 தான், கரெக்ட் தான். வாழ்வில் மிகப்பெரிய தோல்விகளை அடைகிறவர்கள் யார்? வெரி குட். எஸ் பாமாம் சிஸ்டர். ரிஸ்க் எடுக்க மிகவும் எச்சரிக்கையாயிருப்பவர்கள். வெரி குட், கரெக்ட் தான். வாழ்வில் மிகப்பெரிய தோல்விகளை அடைகிறவர்கள் யார் என்றால் பேஜ் 60ல டாப்ல பேராகிராஃப் பாட்டத்துல பாருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை அடைந்தவர்கள் யார் என்றால் எந்த ரிஸ்கும் எடுக்காம மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ்பவர்களே. நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக செய்ய முன்னேறி செல்ல வேண்டும். உலகம் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் தவறான இடங்களில் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். அதற்கு ஒரு காரணம் என்னவெனில், மறுபடியும் பிறந்தவர்கள் தேவன் தங்களை அழைத்ததின் முழு நிறைவில் வாழாமல் இருப்பதே. நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்காக பற்றி எரிந்தால் நாம் பற்றி எரிகிறதை உலகம் வந்து காணும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமா, உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு பாருங்க இல்லையா? நீங்க ரிஸ்க் எடுத்துதான் வந்தீங்க. என்னால ஜூம் மீட்டிங் ஓபன் பண்ண தெரியுமா தெரியாதா? கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? எல்லாரும் நல்லா சொல்றாங்களே,
எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இதிலும் மேலானவைகளை காண்பீர்கள். ஸோ ஆமா, பாருங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு வாழ்க்கையில 10 தீர்மானம் எடுக்கிறீங்க. 10 இடத்துல தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ. தப்பு செய்திருவோமோ என்று எந்த தீர்மானம், எந்த ஒரு முடிவும் எடுக்காமலே இருக்கிறவர்களை விட 10 முடிவை எடுத்ததுல ஒரு 5 முடிவுகள் சரியாக இருந்தாலும் அவர்தான் சக்சஸ் என்று சொல்றாங்க. நீங்க நிறைய 2ல 1 ஃபெயில் ஆகுது, நான் தப்பா தான் டிசிஷன் எடுக்க, 2ல 1 சக்சஸ் ஆயிட்டா நீங்க சக்சஸ் ஆயிருவீங்களா? உயர்ந்துருவீங்க. வெரி குட். பாருங்க, இதெல்லாம் ஒரு படிக்கற்கள் என்று சொல்லலாம்ல. வாழ்க்கையில தோல்வி வந்துருது, ஆமா, எல்லாருக்கும் வந்தது. மோசேக்கு வந்தது இல்லையா? யாருக்கு, வேற யாருக்கு வந்தது? ஆபிரகாமுக்கு வந்தது. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தா பாருங்க. மனைவியையே சகோதரின்னு சொல்லிடுறான். யாக்கோபு பாருங்க, அண்ணனை ஏமாற்றிடுறான். அங்க போனா 10 நேரம் மாமனார் ஏமாத்துறாரு இவனை. அப்போ இவர்கள் எல்லாருமே அப்படித்தான் வந்தார்கள். பவுல் ஓப்பரா சொல்லிட்டான், என்ன மாதிரி ஃபெயிலியர் கேஸே கிடையாது, பாவிகளிலே பிரதான பாவி. எந்த அளவுக்கு பாவி? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்யாம, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். அப்புறம் எங்க போனாலும் அடி உத வாங்குறான். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் தேறி வருகிறீர்கள், பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆமா, உங்களுக்கு உங்க இருக்க கெப்பாசிட்டில நீங்க சிலர் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், மற்றவர்களும் செய்யுங்கள். உங்க குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை தூக்கி தூர வச்சிருங்க. என்ன வைக்கிறோம்? இவெல்லாம் திருந்த மாட்டான், அந்த எண்ணத்தெல்லாம் தூர வைத்திருங்க இல்லையா? ஆமா, தமிழ் தெரிந்த பிள்ளைகளாக இருந்தா என்னுடைய செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது ஒரு ரிஸ்க் தானே. அப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தான் தெரியும் என்றால் ஆண்ட்ரூமுக்கு ஒரு மெசேஜை ஷேர் பண்ணுங்க. பில் வின்ஸ்டன், பில் ஜான்சன் ஷேர் பண்ணலாமா? அது ஒரு ரிஸ்க் தானே. விசுவாசத்தோடு ஷேர் பண்ணுங்க. என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், தேவனை அறிந்து கொள்ளுவான், அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளுவான். என் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க, இவன் ஒரு வேளை ஊழியத்துக்கு வருவான், ஊழியம் செய்வான், அல்லது இவன் பிசினஸ் பண்ணுவான், அல்லது நல்லா படிப்பான். இதை உங்க மைண்டை கரெக்ட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அதுக்கு ஸ்டெப் இன் பண்ணுங்க. ரிஸ்க் எடுங்க, தைரியமாக ரிஸ்க் எடுங்க. அவன் செய்கிறதுல எத்தனை காரியங்கள் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது? செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு இப்ப மெச்சூர்ட் ஆயிட்டீங்க, அந்த அளவுக்கு விசுவாசத்துல பெருகி இருக்கிறீங்க, நாலேஜபிளா வந்துட்டீங்க, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவுல. சோ உங்கள் எண்ணத்தை மாற்றி உங்கள் சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிக்க ரிஸ்க் எடுங்கள். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். 7வது கேள்விக்கு போயிடும். எதை போல பாதுகாப்பான இடம் வேறு எதுவுமே இல்லை. கீழே இருக்கிறவங்க யாராவது சொல்றீங்களா? இதுவரைக்கும் சொல்லாதவங்க, வீடியோல வராதவங்க. எஸ். தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பதே பூமியில் மிகவும் பாதுகாப்பான இடம். வெரி குட். பேஜ் 62 வாங்க. 62 தேர்ட் பேராகிராஃப்ல இருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தமே உலகில் மிகவும் பாதுகாப்பான இடம். மக்கள் அவர்களுடைய திருமணங்களிலும் மற்ற காரியங்களிலும் கஷ்டப்படுவதற்கான ஒரு காரணம் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படி அவர்கள் நடவாமல் இருப்பதுதான். அவர்கள் ஏமாற்றமும் சோர்வும் அடைந்து விடுகிறார்கள். ஏன்னா தேவனுடைய சித்தத்துல இல்ல. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருப்பதை போல பாதுகாப்புள்ள வேறு எந்த இடமும் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் எழுதுறாரு. அந்த ட்வின் டவர் அழிக்கப்பட்ட பொழுது எல்லா ஊழியர்களும் என்ன செய்தாங்களா? ஊழியத்தை சுருக்கி கொண்டார்களாம். ஆனா ஆண்ட்ரூமுக்கு பாருங்க சுருக்கல, அவருடைய வருமானம் பெருகி இருந்தது என்று சொல்லுகிறார். ஏன்னா ரிஸ்க் எடுத்தேங்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, கர்த்தரை நம்பி நான் ரிஸ்க் எடுப்பேன். ஆமென். ரிஸ்க் எடுத்தால்தான் அருமையானவர்களே என்ன செய்ய முடியும்?
வெற்றிதான். சாதிக்க முடியும், எல்லாராலும் சாதிக்க முடியும். ஆமா, நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்தோம் பாருங்க. ஆமா, எனக்கு இப்போது தலைப்பு, செய்தி தலைப்பே கிடைச்சிட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது வீராங்கனைகள் 1/5 2/5 பாருங்க, 5 மெசேஜ் கிடைச்சிட்டு. அவங்க லைஃப்ல இருந்து படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே தேவராளெல்லாம் போட்டோம் இல்லையா? ஏன் பெண்கள் இடத்துல இருந்து படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் ரிஸ்க் எடுப்பார்கள் இல்லையா? என் பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேல இருக்கியா? அருமையானவர்களே, மேலான காரியம் என்பது ரிஸ்க் எடுப்பது. மேலானவர்களை நாடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் தலை நேராக மாறிவிடும். நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீர்கள். நீங்கள் அறியாத ஒரு தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேவனிடத்திலிருந்து. ஒரு ஜாய் வந்துடும், ஒரு ரெஸ்ட் வந்துடும், ஒரு பீஸ் வந்துடும். உங்களுக்குள்ள ஒரு என்ன வந்துடும்னா ஒரு குதூகலம் வந்துடும். ஆமா, வெரி குட். கர்த்தர் நல்லவர். எஸ். அப்போ ஓகே, சரி, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு பாருங்க. நேற்றா உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே இந்த டாபிக் தான் வந்தது இல்ல? அவருடைய தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவது என்பது இதே சித்தம் வருது பாருங்க, இதே டாபிக் தான் வந்தது. ஸோ நான் அப்படி யோசிக்கிறேன், ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சரிங்களா? மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமா, வழியை தெரிஞ்ச பிறகு அந்த வழியில புறப்படுவதற்கு விசுவாசம் என்று ஒன்று தேவையில்லை. வழியே தெரியாதுப்பா, ஆனா என் இருதயத்துல இப்படி ஒரு எண்ணம் வருது, களத்துல இறங்குங்கள் அருமையானவர்களே. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 8 போயிடும். நம்முடைய பாதுகாப்பையும் நம்முடைய அடையாளத்தையும் எதிலே காண வேண்டும்? ஓகே, யாரா சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவங்க. தேவனோடு கொள்ளும் உறவில் கண்டடைய வேண்டும். ஓகே, வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. நம்முடைய பாதுகாப்பையும் நம்முடைய அடையாளத்தையும் எதிரே காண வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் அந்த வகுப்பு ஒரு ஈகர்னஸை கொடுத்துருக்கு, ஒரு வாஞ்சையை கொடுத்துருக்குதோ, ஒரு விருப்பத்தை கொடுத்துருக்குதோ, எப்படியாவது நேரம் கண்டுபிடிச்சு நீங்க ஹோம் ஒர்க் பண்ணுகிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் தேவனோடு உறவுல இருக்கிறீங்க. அந்த உறவு தான் உங்களுக்கு இந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் தருகிறது. சரிங்களா? ஐயோ, நான் தேவனோடு இன்னும் உறவுல கூட்டணுமா? கண்டிப்பா கூட்டணும். நீங்க கூடி விடுவீர்கள், உயர்ந்து விடுவீர்கள் அந்த உறவுல. நான் அந்த பகுதியை வாசிக்கட்டுமா? பேஜ் 67, 3rd paragraph. மக்கள் தவறு இழைத்து விடுவோமோ, அதுக்கு மேல முந்தின பேஜ்ல பேராகிராஃப் வாசிப்போம். சிலர் தவறு நடந்து விடுவோம் என்கிற பயத்தினால் எதையுமே செய்யாமல் இருக்கும் அளவிற்கு அவர்கள் பரிபூரணவாதிகள். என்னால இதை சரியா செய்ய தெரியாதுப்பா. நம்ம பர்சனல் மேட்டரே எடுப்போம். உங்க கிராண்ட் டாட்டர்கிட்ட பேசியிருப்பீங்க, அவ உங்களை அலட்சியம் பண்ணியிருப்பா இதுவரைக்கும். நீங்க இப்ப என்ன நினைக்கணும்னா, நான் எக்யூப் ஆயிட்டேன், நான் இப்போ இயேசுவே ஞானமா இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன், இப்பொழுது என்னுடைய கிராண்ட் டாட்டர் அல்லது என் டாட்டர் பேசுறா கேட்பாள் என்கிற வெளிச்சத்துக்குள்ள வாங்க. ஐயோ, எனக்கு சரியா அட்வைஸ் பண்ண தெரியாது இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல இருந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போகணும் இல்லையா? எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போய் ஜாலியா விளையாட்டா இல்ல, தேவன் உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்து விட்டார். ஐயோ, எனக்கு பெர்ஃபெக்டா அவட்ட பேச தெரியாது, அவர் ரொம்ப பிரைட்டு, அப்படி யோசிச்சுட்டு நீங்க ரிஸ்க் எடுக்க பயப்படாதீர்கள். அதை தொடர்ந்து வாசிக்கிறேன். சிலர் தவறு நடந்து விடுமோ என்கிற பயத்தினால் எதையுமே செய்யாமல் இருக்கும் அளவிற்கு அவர்கள் பரிபூர்ணவாதிகள். அப்படி இருப்பதுதான் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய தவறு. ஒரு சிறுவன் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது அவன் விழுவான், அவன் முட்டியில் காயம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் எழுந்து மறுபடியும் ஓட்டுவான். முடிவாக அவன் மிதிவண்டியை எப்படி ஓட்ட வேண்டும் என்று கற்றுக்கொள்வான். அடுத்த பாராகிராஃப். மக்கள் தவறு இழைத்து விடுவோமோ என்ற பயம் கொள்ளுகின்றனர். இது உண்மையில் அவர்கள் இயேசுவிற்குள் பாதுகாப்பாக இல்லை என்கிற உணர்வையே வெளிக்காட்டுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதனால் அவர்களுடைய அடையாளம், பெயர், மதிப்பு அழிந்து போய்விடும் என்று பயப்படுகிறார்கள். நம்முடைய பாதுகாப்பையும் நம்முடைய அடையாளத்தையும் நாம் தேவனோடு கொள்ளும் உறவிலே
கண்டடைய வேண்டும். என்னுடைய ஊழியம் தோல்வி அடைந்திருந்தால் என்னுடைய ஜீவனத்திற்காக நான் கான்கிரீட் கலவை ஊற்ற சென்றிருக்க வேண்டும். அப்பொழுதும் தேவன் என்னை நேசிப்பார் என்பது எனக்கு தெரியும். ஊழியம் இல்லாமலேயே அவரோடு நான் அற்புதமான உறவை வைக்க முடியும். என்னுடைய ஊழியம் என்னுடைய அடையாளம் அல்ல. நான் யார் என்பதை காட்டுவது இதுவல்ல. அது நான் இந்த உலகில் இருக்கும்போது பயன்படுத்த தேவன் எனக்கு கொடுத்த வாகனம் ஆகும். அடுத்த பராரப்பு வாசிப்போம். ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறாரு. ஒரு முறை என்னுடைய இயக்குனர் குழு, ஆண்ட்ரூ, நீங்கள் திவாலாகி விட்டீர்கள், கதவுகளை அடையுங்கள், நாங்கள் இந்த காரியத்தை நிறுத்தி விடுகிறோம் என்று சொன்னார்கள். எங்களுடைய பண பற்றாக்குறையினால் எங்களுடைய ஊழியத்தை நிறுத்த முற்பட்டனர். இதை குறித்து நான் நினைக்கும் போது நான் மிகவும் உற்சாகம் அடைந்தேன். அல்லேலூயா பாருங்க. நான் நினைக்கும் போது நான் மிகவும் உற்சாகம் அடைந்தேன். அப்பொழுது நான் அப்படி நடந்தால் நல்லதுதான். ஏனெனில் ஊழிய வேலை எதுவும் இல்லாதிருந்தால் தேவனோடு உள்ள என்னுடைய உறவு இன்னும் அதிகரித்து கூரையை தாண்டிவிடும். எந்த ஒரு ஊழிய பொறுப்பு இல்லாமல் இயேசுவை மட்டும் நேசித்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவன் போல் இருப்பது அருமையாக இருக்கும் என்று நினைத்தேன். தேவன் என்னை அப்படி செய்ய சொல்லவில்லை என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் நான் இந்த ஊழியத்தை விட்டுவிட்டாலும் அவரோட உள்ள அந்த உறவே போதுமானது என்று இருப்பேன். நம்முடைய அடையாளத்தை கர்த்தருக்குள் கண்டுபிடித்து அவருக்குள் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்புறம் அந்த படகு எழுதுறாருல்ல, பேதுரு என்னென்ன தண்ணியில இறங்கி நடந்த பாருங்க, ரிஸ்க் எடுத்தான். அன்னைக்கு எல்லாரும் அதை பேசுறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதான். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணீர்ல நடக்கணுங்கிறான். உடனே வாங்குறாரு. அந்த ஒரு வார்த்தையை நம்பி தண்ணீர்ல இறங்கிட்டான் பாருங்க. ஆமா, நிறைய மைண்ட் செட்டை மாற்ற வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாமே முடிஞ்சிட்டு வயசு ஆயிட்டு அப்படி நினைக்கணும்னா மகேஸ்வரி அம்மா தான் நினைக்கணும்ல. எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னும் சிலர் உடம்புல உபாதை இருக்குது, என்ன எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கல. அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றுங்க, எல்லாருக்கும் பிடிச்சிடும். ஆமா ஆமா இல்ல, கர்த்தர் நல்லவர். நீங்க உங்களுடைய குடும்ப சக்கரத்தை, குடும்ப வாகனத்தை முன்னாலே இழுத்து செல்ல முடியும் என்று கர்த்தர் சொல்றார். அதாவது எல்லாருக்கும் முன்மாதிரியாக நீங்கள் ஏதோ ஒரு ஊழியத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். அருமையானவர்களே, ஆமா. அதனாலதான் நம்ம அந்த கடைசியில தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆயுசு காலத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் எத்தனை? 9? எஸ். ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள்? யாராவது சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவங்களே சொல்லுங்க. தரம் குறைவுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெரி குட். ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார் என்றால், சாதாரணமான தரம் குறைந்த வாழ்க்கை வாழுகிறார்கள். பேஜ் 75 பாட்டத்துல வந்துருக்குங்க. அதுக்கு முந்தின பேராகிராஃப் சேர்த்து வாசிக்கிறேன். 75 3rd paragraph. தேவன் நம்மை யதார்த்தமாக இருக்கும்படி விரும்புகிறார். இது ஒரு பெரிய தகவல் பாருங்க. எமோஷனே ஆக வேண்டியதில்லை. ஒரு செய்தியில ஆண்டவர் பேச சொன்னார். வழி நடுக வாய்ப்புகள், வாழ்வெல்லாம் வாய்ப்புகள், வழியெல்லாம் வாய்ப்பு தான். தேவன் நம்மை யதார்த்தமாக இருக்கும்படி விரும்புகிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாளடைவில் நாம் காண ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கும் கனவுகள் நிறைவேறும்படியாக நாம் தேவனை நம்ப வேண்டும். நாம் பிதாவை என்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக்குவது என்று எனக்கு காண்பியும் என்று கேட்க வேண்டும். நான் இறந்த பின் அப்பாடா இவர் போய்விட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுவதற்கு பதிலாக ஆண்ட்ரூ இருந்தபோது எல்லா காரியங்களும் நல்லா இருந்தது என்று கூறும் அளவிற்கு நான் இல்லாதது அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதாகவும் மனதை தொடும்படியாகவும் வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாகவும் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அடுத்த பேஜ். இருப்பினும் நம்மில் நிறைய பேர் சாதாரண தரம் குறைவுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் நாம் ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, யாருமே தப்பிக்க முடியாது.
5 பெண்களை நீங்க தான் சொன்னீங்க. ராகாபு, ரூத், எஸ்தரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, நீங்க அடிக்கடி என்ன யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுல வாழ்ந்து காட்டிடுவோம் என்று எழும்புங்கள். ஆமா, நீங்க எழும்பும் போது என்ன சொல்லுவீங்க? எப்படி இவ்வளவு தைரியசாலி ஆயிட்டீங்க, எப்படி இப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? உடனே ஆண்ட்ரூமுக்கு புக்கை கொடுப்பீங்க, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கல்ல, அவர் செய்தியை கேளுங்கம்பீங்க பாருங்க. ஸோ அருமையானவர்களே, ஆமா, இன்னைக்கு நம்ம அதுக்கு ஜெபம் பண்ணிடுவோம். உங்களுக்கு இருக்க ஏன் பாருங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். தட் இஸ் த அல்டிமேட் மெசேஜ். தேவனை எப்படி மட்டுப்படுத்துவது என்றால், தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது இல்லை, லிமிட் பண்றாங்க. அதற்கு ஒரு காரணம் ரிஸ்க் எடுக்க பயப்படுவது, தோல்வியிலே மாட்டி விடுவோமோ என்று பயப்படுவது இல்ல. ஆமா, நம்ம பெற்றோர், முதல் பெற்றோர் ரிஸ்க் எடுத்திருந்தா என்ன செய்திருப்பாங்க? தப்பு பண்ணிட்டாங்க, ரிஸ்க் எடுத்திருந்தா என்ன செய்திருப்பாங்க? நேரடியா போய் காலில் விழுந்துட வேண்டியதானே. ஆமா ஆமா, உடனே யூதாஸ் யூதா சொல்லுங்க. உடனடியா பாஸ்டர் பேசி. ஆமா ஆமா, அந்த ரிஸ்க் எடுங்க. எங்களுடைய பிரதர் ஒருத்தர் பாருங்க, மகாராஷ்டிராவுல ஊழியம் பண்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட் ஆளு, எங்களுடைய கசின் சித்தப்பா பையன். வாழ்வெல்லாம் ரிஸ்க் தான். ரிஸ்க்னா அப்படி இப்படி ரிஸ்க் இல்ல. ஆனா அவருக்குள்ள இருக்கிற குதூகலத்தை ஒருத்தரும் தடை செய்ய முடியல. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? 1000க்கும் அதிகமான கிராமங்கள்ல சபை நாட்டியிருக்காரு 40 வருஷத்துல. 7 பள்ளிக்கூடங்கள் கட்டி இருக்கிறாரு. ஒரு அங்க உள்ள அங்க 10,000 பேர் இது வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அதுல உள்ள 9,000 பீப்புள் இவர் ஸ்கூல் கட்டலைன்னா அந்த கிராமத்துல ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்கூலே இல்ல. ட்ரைப்ஸ் எல்லாரும் ஆதிவாசிகள். பாருங்க, ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி என்ன சொல்லலாம்னா, ஒரு மாதிரி இன்னசென்ட் மேன். தேவனை கண்ணை மூடி நம்பிடுவாரு. யாரும் அவரை மதிக்கிறது இல்லை. ஆரம்பத்துல அவருடைய மனைவி, பிள்ளைகள் யாருமே மதிக்கிறது இல்லை. அவங்களுடைய பெற்றோர் அவர்கள் மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சமீபத்துல பாருங்க, அவருக்கு பணமும் கிடையாது, எத்தனையோ நாள் பட்டினி கிடந்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கும் போது ஃபீஸ் கட்ட முடியாம பல முறை வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல் நிர்வாகத்தாரே வந்து, பரவாயில்லங்க உங்க பிள்ளைகளுக்கு நாங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவர் அந்த கிரவுண்டை விட்டு ஓடிடல. அவர் ஒரு குடிசையில வாழ்ந்தார். அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? பிகாம் பிஎல். அப்புறம் பாருங்க, எங்க அண்ணி அவங்க வந்து எம்ஏ. இவங்க போய் அங்க கடந்து இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம். அந்த ஸ்கூல் டே செலிப்ரேட் பண்ணும்போது பிஜேபி லீடரை கூப்பிட்டுருக்காங்க. நான் ரிஸ்க் இதைத்தான் சொல்ல வந்தேன். பிஜேபி லீடரை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், பிரதர் ஐசக் இஸ்ரேல் இந்த பகுதியில வந்திருக்கலன்னா நம்முடைய கிராமங்கள்லாம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கன்னு சொன்ன பொழுது, வந்திருந்த 1000 பேரும் கைதட்டி நிற்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சான். ஓகே, இவர் என்ன ரிஸ்க் எடுப்பாரு பாருங்க. இவர் அடிக்க வருவாங்க இல்லையா, பிஜேபி காரங்களாம் அங்க இருக்காங்க. அடிக்க வரப்போ யாரும் வந்தாங்கன்னா நேர போய் கட்டி பிடிச்சிருவாராம். என்ன சார் நல்லா இருக்கீங்களா, அப்படி போய் கட்டி பிடிச்சிருக்காரு. பைத்தியகாரத்தனமா தான் எல்லாம் செய்வாரு. ஆனா பாருங்க, அவருடைய வளர்ச்சி இன்னைக்கு அபரிவிதமா இருக்கு பாருங்க. அருமையானவர்களே, அவரிடத்துல இப்போ 300 மிஷனரிகள் வேலை செய்யறாங்க. 7 ஸ்கூல் பாருங்க. டீச்சர்ஸே 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கிறார். இன்னும் நெருக்கடி இருக்குது. நெருக்கடியை பற்றி கவலையே பட மாட்டார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யார்கிட்ட சொல்லுவாரு, சிங் தேவன் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் தானே என்ன அழைத்து வந்தாரு. ஸோ இஸ் மை ப்ரொவிஷன். அவர் தான் எனக்கு எல்லாம் தருவாரு. என்னைக்கு எப்பா நீ இந்த இடத்த காலி பண்ணுன்னு சொல்றாரு, அப்படியே நான் என்ன செய்வேன், தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் அப்படிம்பேன். அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அருமையானவர்களே, நாமெல்லாம் ஒண்ணுமே ரிஸ்கே எடுக்கல.
ஓகே. ஆமா, யாரோ ஒருத்தர் பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய போறீங்க இந்த குழுவில் இருந்து. ஆமென். அது யாரு சொன்னது? மாலதி. மாலதி சிஸ்டர். ஆமா, நீங்க மாத்திரம் இல்ல, இன்னும் சிலர் சொல்லாம இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பாருங்க, ஒரு 100 மைல் 100 கிலோமீட்டர் போறதுக்கு இப்படியே எடுத்துக்கணும், 100 கிலோமீட்டர் நடக்கணுங்க. நம்ம என்ன செய்வோம், ஒரு நேரத்துக்கு ஒரு ஸ்டெப் தான் வைப்போம் இல்லையா? ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு 1,00,000 பிரிக்ஸ் தேவைப்படுது. 1,00,000 பிரிக்ஸையும் மொத்தமா வைக்க முடியாது, ஒன்று ஒன்றாதான் வைப்போம். ஆமா, அதனால ஆண்டவர் உங்களை தெளிவா நடத்துவாரு. ஆமா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாரும் செய்யக்கூடியது இளம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, 2 பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு சண்டே கிளாஸ் மாதிரி நடத்துங்க. நீங்க அதை ஆரம்பிச்சு பாருங்க. நீங்க வாயை திறந்தாலே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு எப்படி இந்த நாலேஜ் வந்ததுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அழகா சொல்றாரு, பேசுகிறது நீங்கள் அல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய ஊழியர்கள் தான் தேவன் அவர்கள் மூலமாக பேசுவார்கள் நினைக்கிறோம். இல்ல இல்ல, நீங்கள் இன்ட்ரெஸ்டா ஜாய்ஃபுல்லா ஒரு 2 பேருக்கோ 4 பேருக்கோ ஆண்டோடைய அன்பை சொல்லிக் கொடுங்க, ஆண்டோடைய அற்புதத்தை சொல்லிக் கொடுங்க. ஃபர்ஸ்ட்ல நான் எப்படி பேச பழகினேன் என்று சொல்றதுக்கு எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. நான் சென்னையில ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சேன். எல்லாமே அதிசயமா நடத்தினார் ஆண்டவர். அப்ப தொழிற்சாலையில முதல் நாள் 10 பேர் இருந்தாங்க. சரிங்களா? நான் எப்படி பிரசங்கம் பண்ண பழகினேன்னு சொல்றேன், இப்ப எல்லாம் ஞாபகம் வருது. கிருபை. இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. 40 இல்ல 30 வருஷம் ஆச்சு. சரிங்களா? எனக்கு ஒண்ணும் பேச வராது. அப்ப தொழிலாளர்கள் எல்லாம் லேபரர்ஸ், ஒருத்தர் மேனேஜர்லாம் இருக்காரு. இதுல ஒருத்தர் தான் கிறிஸ்டியனு. அப்போ எனக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கு, ஐயோ நம்ம பிசினஸ் பண்றோம், எப்படியோ எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அப்போ நான் என்ன நினைச்சு சொன்னேன்னா, இவங்களுக்கு பைபிள் தெரியாது, நம்ம தப்பு தப்பா சொல்லி கொடுத்தாலும் நம்ம மாட்டிக்கிட மாட்டோம், அப்படிதான் நான் ரிஸ்க் எடுத்தேன். எத்தனை பேர் புரியுது இல்ல? பாருங்கள், 25 ஆண்டுகள் நடத்தின பாருங்க. 25 ஆண்டுல சண்டே தவிர எல்லா ஒர்க்கிங் டேலையும் மார்னிங் 8 to 9 ஷேரிங் தான், காட்ஸ் வேர்டு. அப்புறம் அவங்களே எழுப்பிட்டாங்க, அதுல 4-5 பேர். நான் வாரத்துல ஒரு நாள் போவேன், மற்ற நாள் அவங்க நடத்துவாங்க. 2 பாட்டு. அப்புறம் எல்லாரும் வசனம் சொல்லணும், வசனம் சொன்னா கிஃப்ட் கொடுப்பேன். இன்னைக்கு அப்படியே வந்ததுல ஒரு 5-6 பேர் முழு நேர ஊழியத்துக்கு போயிருக்காங்க. ஒருத்தர் வட இந்தியாவில் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ண, அவர் சொல்றாரு, சார் உங்ககிட்ட நான் பிராக்டிஸ் பண்ணதான் நான் இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்ப பாருங்க, சின்ன அளவுல நீங்க ரிஸ்க் எடுக்கும் பொழுது பெரிய காரியத்தை செய்ய முடியும். அப்பொழுது இன்னொன்னு ஞாபகம் வருது, அவர்களுக்கு நான் என்ன பாயிண்ட் எடுத்து பேசுறேன்னா, உதாரணத்துக்கு சங்கீதம் 1 மட்டும் எடுத்துக்கிடுவேன். 1 எடுத்துட்டு நான் நோட்ஸ் எடுப்பேன், முந்தையே நோட்ஸ் எடுத்துக்கிடுவேன். இதெல்லாம் பேசலாம், எந்த வசனத்தை எப்படி பேசலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசணும் ஒரு அதிகாரத்துல எடுத்து. பாருங்க, அப்படிதான் பேச ஆரம்பிச்சோம். அருமையானவர்களே, இதை எல்லா ஸ்கில்லும் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, கர்த்தர் நல்லவர். கடைசி கொஸ்டின் போயிடலாம். இந்த 2ஐ நாம் செய்யும் போது அவர் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தினாலே மூடுவார். வெரி குட். யாராவது சொல்றீங்களா இது வரைக்கும் சொல்லாதவங்க? அஞ்சினி, நீங்கள் அவரை பின்பற்றும் விதமாவது எதையாவது விட்டு விடுவதையோ ரிஸ்க் எடுத்து எதையாவது செய்வதையோ அவர் பார்க்கும் போது உங்களை காட்டிலும் அவர் உங்களை ஆசீர்வாதத்தினால் மூடுவார். வெரி குட், வெரி குட், வெரி குட். 82 பேஜ் 82. எஸ், பேஜ் 82 எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எந்த 2ஐயும் நாம் விட்டு விட வேண்டும்? முதலாவது பாருங்க, ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க. நான் பாருங்க, நான் ஒரு 20 வருஷம் பில்டரா இருந்தேன். பெரிய பெரிய கவர்மெண்ட்ல எல்லாம் பில்டிங் எடுத்துலாம் கட்டி இருக்கிறேன். அப்போ நிறைய இங்க லஞ்சம் கொடுக்கணும், தப்பு பண்ணணும். அப்போதான் நாங்க ரட்சிக்கப்படுறோம். அப்போ எனக்கு அதை செய்ய மனசு இல்லை. தைரியமா விட்டுட்டு வீட்டுல இருந்தேன். 1 மந்த் சும்மா இருக்கிறேன். அப்போ என்னுடைய உறவினர் ஒருத்தர் நான் போய் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில இருக்கிறேன். அவர் வந்தவர் சொல்றாரு, நீ சென்னைக்கு வந்துரு. அவர் ஏற்கனவே ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காரு. பாருங்க, ஒரு வாரத்துல மூட்டையை கட்டிட்டு இங்க வந்துட்டோம். கையில எந்த பைசாவும் கிடையாது, ஒரே ஒரு கார் மட்டும் இருந்தது. அந்த கார்லயே வந்துட்டோம்.
1,00,000 இந்தியன் ருபீஸ் இருந்தது பாருங்க. அப்போ அவரை பின்பற்றும் விதமாக எதையாவது விட்டு விடுவது, நான் அதை விட்ட. இரண்டாவது பாருங்க, ரிஸ்க் எடுத்து எதையாவது செய்வதையோ அவர் பார்க்கும் பொழுது உங்களை காட்டிலும் அவர் உங்களை ஆசீர்வாதத்தினாலேயே மூடுவார். ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னால முதல் ஜூம்ல பாத்தீங்கன்னா, எனக்கு ஜூம்னா என்னன்னே தெரியாது. ஒரு 4-5 பேர் வந்தாங்க, எனக்கு ஓபன் பண்ண தெரியல. சரிங்களா, நான் உடனே அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். அப்புறம் என் டாக்டர் சொன்னேன், அம்மா இப்படி வரல, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னேன். டேடி நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாமா அப்படின்னாங்க பாருங்க. அப்போ நீங்க தெரியாது என்று சொல்லி ஒன்றைய விட்டு விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லையே, என்னால பரிபூரணமா செய்ய முடியாது என்கிற தோல்வி பயத்துல இருக்காதீங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எஸ்தர் ரிஸ்க் எடுத்தாள், தெபோரா ரிஸ்க் எடுத்தாள், ஆமா தாவீது ரிஸ்க் எடுத்தான், யோனத்தான் ரிஸ்க் எடுத்தான். உங்களுடைய பிள்ளைகளை ஆகிய நாங்கள் என்ன ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேசுவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. கொஞ்சம் ஒரு காரியத்தை, கொஞ்சம் ஒரு ஊழியத்தை துவங்குவதற்கு இவருடைய இருதயத்துல இவர்களுக்கு வேண்டிய தைரியம் உண்டாவதா, துணிச்சல் உண்டாவதா, நீர் கூட இருந்து நடத்துவீர் என்கிற வெளிச்சம் உண்டாகட்டும். நீர் அப்படியே செய்து கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை நீர் கொண்டு வர போறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென்.